கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் 26/2/2024 ஒரு வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 758. இன்னைக்கு ஒரு ஆல் போர்டு வின்னிங்க பார்த்தீங்கன்னா 55 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். டுடே ஒரு கேள் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா 575, அதாவது 57/75 வந்துருந்துச்சு. நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா 51/515 எடுத்திருந்தோம். அதே மாதிரி கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கில் 561 516 இல்லை 561 பாக்ஸை கிரியேட் பண்ண சொல்லி நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஆக்சுவலி 51 தான் ரொம்பவே அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பராக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம நேற்று நைட்டு கொடுத்துருந்த அந்த ஒரு மார்னிங் கொடுத்துருந்த ஒரு வீடியோவில் ஆல் போர்டு 5 கொடுத்துருந்தோம், 1 கொடுத்துருந்தோம், 0 கொடுத்துருந்தோம், 0 1 5 3 நம்பர் கொடுத்துருந்தோம். அந்த 3 நம்பரில் 2 நம்பர் ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸுங்க. நம்ம 3 டிஜிட் வின்னிங்கில் வந்து 515 கொடுத்துருந்தோம். 5 இன்னைக்கு பயங்கரமாக உள்ள இறங்கிருச்சு, டபுள் செட்டாக இறங்கிருச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக டபுள் செட்டாக தாங்க அடிச்சிட்டு இருக்கான். நம்ம இந்த மந்த்லி சார்ட் ரெடி பண்ணுறதுனால இப்போ இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம 3 டிஜிட் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் கொடுத்தது இன்னும் ஒரு இதுவும் கொடுக்காம இருக்கு. நம்ம அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. இப்போ ஏபி பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று நம்ம போட்ட வீடியோவில் 3 டிஜிட் லென்த் வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 57 ஏபி பாஸுங்க. 3 டிஜிட் அதில் தான் 515 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் போட்ட வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி வின்னுங்க. அதாவது நம்ம சொல்லியிருந்த மாதிரி 7 கரெக்டாக 7 உள்ளே வச்சுருக்கான், 5 உள்ளே கொண்டு வந்திருக்கான். ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னிங் தாங்க. வீடியோ தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ பார்த்துக்கிறது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்க, 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது. 213 239 945 904 748 440. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 035713859. இதுதாங்க 3 டிஜிட்குரிய ஒரு பாக்ஸ் கெஸ்ஸிங் நம்பர். இதுதான் மறக்காம இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்க. நான் கொடுக்கறத அப்படியே போட வேணாம், பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து கிளிக் பண்ணுங்க. இப்போ அடிக்கிற நம்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 டிஜிட்டில் நம்மளுக்கு பி போர்டு இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்ஸு. இன்னைக்கு ஏ போர்டு அதுதான் 5 உள்ள கொண்டு வந்துட்டான். பார்த்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் போட்ட அந்த ஒரு சார்ட்ல பார்த்தீங்கன்னா 5 இறங்கலை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எரர் நம்பர் உள்ள வந்து 5 ஏ போர்டு இறக்கிட்டான். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட் சூப்பரான தரமான ஒரு வின்னிங். இப்போ ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 027. இதுதாங்க வரக்கூடிய ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு நம்பர்னா கெஸ்ஸிங் இதுதான். இப்போ அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான இது ஒரு ஸ்மார்ட் கெஸ்ஸிங். இதை நீங்கள் ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு 461, பி போர்டு 269, சி போர்டு 0379. இதுதான் வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். மண்டே வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. தொடர்ந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவேஸ் ஏதாவது கெஸ்ஸிங் கொஞ்சம் மிஸ்மேட்சாக வந்துருந்துச்சுன்னா சேனல் சார்பாக அஃபிஷியலாக நம்ம ஒரு பெரிய அப்பாலஜி கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்லாம் எடுத்து கொடுக்குறோங்க. நம்ம இதுதான் வரன்றது எனக்குரிய ஒரு கணிப்பு. இன்னைக்கு டுடே எனக்குமே ஒரு லாஸ் தாங்க. ஆனால் நம்ம கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தது தான் நான் போட்டிருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. இன்னும் ஓரளவுக்கு இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இந்த 2 மணிக்குள்ளே கேட்கறதுனால கொஞ்சம் அந்த மிஷின் நம்பரை பார்த்து எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் கெஸ்ஸிங் சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டைமிங்கோட புக்கிங் முடிக்கிறாங்க அந்த டைமிங்கை மட்டும் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தரலாங்க. சரிங்களா? யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் புக்கிங் எந்தெந்த டைமில் முடிக்கிறாங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் ஏர்லியாக முடிக்கிறாங்களோ அவங்களாம் சொல்லுங்க. அந்த ஏஜென்ட்டை கட் பண்ணிட்டு நம்ம கெஸ்ஸிங் நம்ம குரூப்பே ஓப்பன் பண்ணிடுவோம். குரூப்ல நீங்க போட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளே கூட உங்களுக்கு வின்னிங் உங்களுக்கு பண்ணி தந்துடலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களோட ஒரு சௌகரியம் தான் நமக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு 2 மணிக்கு தான் கெஸ்ஸிங் முடிக்கிறாங்க,
நம்மளுக்கு கெஸ்ஸிங் அந்த எனக்கு ஒரு 2:30 2:40 இந்த மாதிரி டைமுக்கு கிடச்சிச்சுன்னா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:01 வரைக்குமே கெஸ்ஸிங், அதாவது புக்கிங் எடுக்கிறாங்க இங்கிட்டலாம். இப்போ நான் போடுற சைடெலாம் 3 மணிக்கெல்லாம் நான் வந்து என்னோட கெஸ்ஸிங்கை போட தான் செய்வேன். 3 மணி வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. அதிகபட்சம் எனக்கு 3:01 வரைக்கும், 3:01 3:02 வரைக்கும் எனக்கு டைங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புக்கிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, மெசேஜ் போட்டுருவாங்க புக்கிங் க்ளோஸ்டு. அதனால் நீங்கள் உங்கள் சைடு என்னென்ன புக்கிங் எடுக்கிறான்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏர்லியாக புக் பண்ணுறீங்க, ஏர்லியாக முடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி புக்கிங் வேணாம், நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். குரூப் ஓப்பன் பண்ணி எல்லாருமே அதில் நம்ம ஒரு புக்கிங்கை ஒரு ஆளை போட்டு புக்கிங் வேணால் எடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்ல ஒரு ஏஜென்சியை ஆஃபர் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. இதை வந்து நீங்கள் 5 to 10 செட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்னைக்கு வந்த ஒரு 575 ஒரு கணிப்புகள் தான் இது. 31906796 12911408. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க இது. இதை வந்து நீங்கள் மினிமம் கன்ஃபார்ம் தான், மினிமம் 5 to 10 செட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். எல்லாமே லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள், லிமிட்டாக விளாடுங்க. யார் யாருக்கெல்லாம் சொன்ன மாதிரி ஏஜென்ட்டுக்குரிய டைமிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எப்பயும் போட வேண்டிய மார்னிங் வீடியோ அது வரும். அது வந்து ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டுக்கான ஒரு கன்ஃபார்ம் இண்டிவிஜுவல் கேமிங் தான். அது ஒரு ஸ்மார்ட் கெஸ்ஸிங். அதில் வர நம்பர் மினிமம் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டுக்கான ஒரு கணிப்புகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு சி போர்டு ஏ போர்டு, அந்த ஏ போர்டு பி போர்டு சி போர்டு 3 செட்டில் 2 போர்டு கன்ஃபார்மாக பாஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம தரமாக ஒரு பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு இதே அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் தான் எடுப்போம். அதனால் எந்த ஒரு பயமின்றி குழப்பமின்றி நீங்கள் சும்மா தைரியமாக ப்ளே பண்ணலாம். அது வந்து முக்கிய காரணம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இண்டிவிஜுவலாக விளாட்றவங்களுக்கான ஒரு கேமிங் தாங்க அது. மற்றபடி வேறு எந்த ஒருமே கிடையாது. அதில் கொடுத்துருந்த ஆல் போர்டு தான். ஆல் போர்டுமே 575ல் ஏசி பாஸுங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் ஏசி பாஸு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம ஏபி கனெக்ட் பண்ணது 5-1 தான் கனெக்ட் பண்ணோம். அவன் 5-7 வச்சுட்டான். அந்த 7 வந்து எரர் நம்பருங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் வர வேண்டிய 5 தாறுமாறாக உள்ள வந்துருச்சு. நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் சொன்னதே அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். 5 கரெக்டாக உள்ளே இறங்கிட்டான். அந்த வீடியோ பார்க்காதவங்க மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன கெஸ்ஸிங் எப்படி கொடுத்துருக்கேன்றதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்குங்க. நம்ம அடுத்த ஒரு கெஸ்ஸிங் வீடியோவில் நாளைக்கு மார்னிங் சந்திக்கலாம். நன்றி. எனிவேஸ் நிறைகள் குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். நம்ம எதையுமே தப்பாக எடுத்துக்கிற மாட்டோம், தப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டோம். எனிவேஸ் மீண்டும் நாளை சந்திப்போம். இங்கு எந்த விதமான சூதாட்டம் நடைபெறவில்லை. கேரளா லாட்டரி கேரளா மக்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது வேறு எந்த மாநிலங்களுக்கும் பொருந்தாது என்பதை தெளிவாக கூறுகிறோம். இங்கு ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங், ஒன்லி கேமிங் பர்பஸ், ஒன்லி கேரளா லாட்டரி கேரளா கணிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும். வேற எந்த ஒரு ஸ்டேட் லாட்டரிக்குமே பொருந்தாது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். கேரளா மாநிலங்களுக்கு வணக்கம்.